ஹாய், என் பேர் எஸ் சாங்கீத்தன். நான் தமிழக டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். நான் வந்து 2024 வந்து ஏ லெவல் முடித்தேன். முடித்ததுக்கு பிறகு எனக்கு ஏ லெவலில் ஐசிடி ஒரு பாடம் எழுதுனேன். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இல்லை, நெட்ஒர்க் செக்யூரிட்டி ஏதாச்சும்னா டிகிரி செய்ய வலிக்கிட்டேன். இப்போ எனக்கு எந்த கன்சல்டன்சி போன்ற ஐடியா இல்லை. அப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்து வேறு ஒரு கன்சல்டன்சின்னு அப்ளை பண்ணேன். அவங்க எனக்கு சொன்னாங்க, உங்களோட ரிசல்ட்ஸுக்கு சைபர் செக்யூரிட்டி கிடைக்காது, அப்படி இல்லை கிடைக்கிறதுனால வேறு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐடி கோர்ஸ் தான் கிடைக்க வேண்டும். முக்கியமாக ஈஸ்ட்லேண்ட் தான் எனக்கு தேவை யூனிவர்சிட்டி. சொந்தக்கார அக்காவோட அங்கே இருக்கிற அப்போ தான் எனக்கு கிட்ட யூனிவர்சிட்டி அதுவும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஆக்சிலரி குளோபல் கன்சல்டன்சி நான் எஃபியில் தான் பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அந்த ரிக்வெஸ்ட் பண்ண சார் பார்த்து கதைச்சதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் அக்காவும் இந்த கன்சல்டன்சி மூலமாக தான் போனவாண்டு. இந்த அவா தான் ரெஃபர் பண்ணேன், இது ஓகே கன்சல்டன்சி ஓகே நீங்கள் செய்யுங்கண்டு. முக்கியமாக எனக்கு இவங்களை பிடிச்சிருந்தது வந்து ஒர்க் லோட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. மற்ற கன்சல்டன்சியில் அவங்களோட வேறு அதே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கல வந்து எனக்கு அவங்களுக்கு தான் உங்களோட ஒர்க் லோட்டும் இருக்குன்றது. ஆனால் இந்த கன்சல்டன்சியில் வந்து ஒர்க் லோட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் மட்டும் டைம் கொடுத்தோம்னா சரி. அதே மாதிரி எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லை அவங்கக்கிட்ட. எல்லாமே நாங்கள் தான் எல்லா பேமெண்ட், விசா பேமெண்ட், மின்ஹெச்எஸ் பேமெண்ட் எல்லாமே நாங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு பேமெண்ட் அடிக்கடி நேரில் கன்சல்டன்சிக்கு போகன்ற அவசியம் இல்லை. எல்லாமே எங்களுக்கு குரூப் ஆர்கனைஸ்டாக இருக்குது. அந்த குரூப்லேயே நாங்கள் எல்லாத்தையும் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா ப்ரொசஸும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி ட்ரஸ்டபுளாகவும் இருக்குது எங்களுக்கு. நான் இதை அப்ளை பண்ணது வந்து இதெல்லாம் தான் நான் பாஸ்போர்ட் எடுத்து இவர்கிட்ட கொடுத்து அக்டோபர் மாதம் 15 2025. எனக்கு விசா வந்து ஜனவரி 6 தான் வந்தது. பட் நம்ம இல்லை எவ்வளோ சீக்கிரமாக வந்து விசா வந்து இப்போ நிறைய பேர் வந்து 1 இயருக்கு மேலே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏதோ லக் மாதிரி இல்லை அவங்கள்ட்ட வந்தது தெரியல, ஈஸியாக எனக்கு விசாவெல்லாம் கிடச்சிட்டு. ஸோ போகிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. விசா வந்துட்டு சொல்ல வீட்டில் அம்மா அப்பாவும் சரி கூட இருக்கிறவங்க சரி சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு சில ஹாப்பியோட ஈஸி வேகமாக எனக்கு விசா வந்துட்டுன்னு சொல்லுவேன். சிலலேருந்து இந்த லண்டன்னு சொன்னால் எனக்கு தெரியும், இந்த கோபுரம் அந்த லண்டன் வச்சுருந்தேன். அதை போய் பார்க்க போகிற எனக்கு எனக்கு எக்ஸைட்டாக இருக்குது. அதை போய் ஃபோட்டோ ஆச்சு எடுக்கணும். எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி தான் என்னோட எய்மாக இருந்தது. அது எனக்கு கிடைக்கான்னு சொல்ல கொஞ்சம் மனவர்த்தமாக தான் இருந்தது. வேறு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏதாச்சும் செஞ்சு தான் நான் செய்யணும். ஆனால் ஆக்சுவலில் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு தேவையான யூனிவர்சிட்டியும் அதே கோர்ஸுமே எனக்கு கிடைச்சது. அதுதான் சரி நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இதே என் லைஃபாக கொண்டு போகிறது ஆக்சுவலி 2 எனக்கு நான் அதுக்கு நான் கனவுப்பட்டிருக்கேன்.